நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலை காட்சிகள். ஒரு 5 பேர் 10 பேர் சேர்ந்து மொத்தமா போயிருந்தா கூட அவர் ஓடி இருப்பாரு. ஒரு கல் எடுத்து தெரிஞ்சா கூட அவர் அந்த இடத்த விட்டு அப்புறப்படுத்திருக்கலாம். அப்ப எதுவுமே செய்யாம வேடிக்கை பார்த்த ஒவ்வொருவரும் குற்றவாளி தானே. அப்படிதான் பார்க்கணும். அவர் மட்டும் கொலை முயற்சி செஞ்சவர் கொலையாளின்னு பார்க்கக்கூடாது. அந்த மாதிரி இருக்குது சமூகம். இப்ப இந்த குற்றச்செயலில் ஈடுபட்டவர்கள்லாம் நீங்க சோதிச்சு பார்த்தீங்கன்னா நிறைந்த போதையில் இருந்திருப்பாங்க. இப்ப அந்த விரும்பிய பெண்ணை திருமணம் பண்ணி தரலைன்னு போய் ஆசிரியை கொலை பண்ணியிருக்காரு. ஒரு சராசரி மனநிலையில் இருந்திருப்பார் நீங்க நினைக்கிறீங்களா? அப்ப இந்த மாதிரி சமூகமே குற்றச்சமூகமா மாறிக்கொண்டிருக்குதுங்கிறத பார்த்து நம்ம வெக்கப்படணும். அதை சரி பண்ண ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும். அதை விட்டுட்டு அவரை மட்டுமே ஒரு குற்றவாளின்னா குற்றங்கள் நிகழ்வதற்கான காரணங்களை கண்டுபிடிச்சு அதை களைய முயற்சி பண்ணாம இருந்தா அந்த நிறைய குற்றவாளிகள் பிரசவமாகிட்டு தான் இருப்பாங்க. அப்படிதான் பார்க்குறோம். நேற்று மட்டும் எத்தனை அங்க ஆசிரியரை கொலை பண்றாங்க, இங்கே வழக்கறிஞரை வெட்டுறாங்க, இன்னொன்று என்னது மாதிரி செயல்கள் தோற்றச்சே நடந்து. இப்போ யாருக்குமே பாதுகாப்பற்ற ஒரு சூழல். ஆனாலும் நீங்க கேட்குறீங்க ஒரு முறை சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு அப்படின்ட்டு. சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குன்னு ஒவ்வொரு நாளும் அது இந்த நிகழ்வுகளை எடுத்துக்காட்டு. ரஜினி சாரோட சந்திப்பு எதனடிப்படையில் சார்? நான் ஏன் சந்திச்சேன், எத்தனை நேரம், எவ்வளவு நேரம் சந்திச்செல்லாம் நீங்க போட்டீங்க. நீங்களா உன்னைய போடுறீங்க. வேற என்ன சொல்றது சார்? அதான் சந்திச்சா 2 பேரும் என்ன பேசுவோம்? திரைப்படம் குறித்து பேசுவோம், அரசியல் குறித்து பேசுவோம். அது பேசியிருப்போம்ல, அதுதான் செய்தி. அப்புறம் அதை எல்லாம் என்ன பேசணும்னு எல்லாத்தையும் சொன்னா நீங்க நாங்க ரெண்டு பேரும் உங்க முன்னாடியே பேசிட்டு இருந்திருக்கலாமே. தனியா சொல்லுங்க. வேற அதானி அமெரிக்கா குற்றச்சாட்டு பிடிவாதம் வச்சிருக்காரு. அதானியோட கூட்டு வச்சிருக்க இவங்களுக்கு ஒரு அழைப்பானை அனுப்புனா நல்லா இருக்கும். இவங்க தானே பேசுறாங்க. இவங்க எந்த அதானி எதிர்கட்சியா இருக்கும்போது அதானியை பேசுனதை நீங்க பாத்தீங்க. அதானியோட இவங்க எல்லாருக்கும் தொடர்பு இருக்கு. அவரோட சேர்ந்து எத்தனை இப்ப இந்த சூரிய ஒளியில் மின்பூங்கா அமைக்கிறதெல்லாம் அவரு இதுல இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் பண்றாங்க. இல்லைன்னு மறுக்க முடியுமா? எப்படிப்பட்ட ஆட்சி? 22 நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை பார்த்தோம். நடிகர் ரஜினிகாந்துடனான சந்திப்பில் சினிமா அரசியல் குறித்து தான் பேசியதாக சீமான் தெரிவித்திருக்கிறார். விரிவான விவரங்களை பின்னர் வரும் தொகுப்புகளில் பார்க்கலாம்.